இப்போ செய்முறை பார்க்க போகிறோம். பரங்கி பழம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பரங்கி பழத்தை விதையை நீக்கிடுங்க, தோலை நீக்கிடுங்க, அப்புறம் கட் பண்ணிவிட்டு விதையை நீக்குங்க. பின்ன பரங்கி பழத்தை நல்லா துருவணும். துருவலை வச்சு நல்லா சின்ன சின்னதாக பொடிசு நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் நெய் விட்டு பரங்கி பழம் அந்த துருவலை போட்டு வதக்கணும். நல்லா நெய் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு அது கூட முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. முந்திரி திராட்சை வறுத்து போடணும், சும்மா போடாதீங்க. முந்திரி திராட்சை ரெண்டுமே வறுத்து போடுங்க. நல்லா வதக்குங்க. உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கி வரும். நல்லா தண்ணி அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாமே போய் அந்த நல்லா வதங்கின பதத்தில் இருக்கும். பரங்கிக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே நீங்கள் வதக்கும் போது போயிருக்கணும். போயிட்டு நல்லா திக்காக கெட்டியாக ஆகும். அந்த பதத்துக்கு நீங்கள் அந்த பரங்கி பழத்தை வதக்கணும்.